வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு லேப்டாப் மதர் போர்டு ஆன் ஆகணும்னா அதுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்பை ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இந்த எஸ்பை ஸ்டேட்டோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பை ஸ்டேட்டஸோட யூசேஜ் வந்து ஆன் பண்ண வைக்கிறது, லேப்டாப்புடைய மதர் போர்டை ஆன் பண்ண வைக்கிறது. ஸோ ஆன் பண்ண வைக்கிறதுக்கு வோல்டேஜ்லாம் வேணும். நான் இப்போ இந்த லேப்டாப் சிப் லெவல் சீரீஸ் மதர் போர்ட் சீரீஸ் வித் ஸ்கீமாட்டிக்கோடு போடுறது வந்து அந்த வரிசை அடிப்படையில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இடையில பார்த்தா இந்த எஸ்பை ஸ்டேட்னா என்னன்னு புரியாது. ஏன்னா இந்த சார்ஜிங் ஐசியில் இருந்து இந்த காமன் ரெசிஸ்டர் மூலியமாக தான் இந்த 2 மாஸ்பெட்டில் இருந்து தான் இந்த வின்றது வருது. எய்தர் வந்து இது பேட்டரியாக இருக்கலாம், இல்லைனா வந்து 19.5 வோல்ட்டாக இருக்கலாம். ஜென்ரலாக 19.5 வோல்ட்டுன்னு போட்டிருக்கேன். இந்த மதர் போர்டில் வந்து 18 வோல்ட் தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த எஸ்பை ஸ்டேட்டில் நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஸ்டேஜஸ் வந்து பெருசு. கிளாஸஸில் எடுக்கும்போது நம்ம 2 பார்ட்டாக தான் பிரித்து பார்ப்போம். ஏன்னா போர்டுடைய கண்டினியூட்டி செக் பண்ணால் தான் தெரியும். நான் இப்போ இந்த பேசிக் போர்டில் தான் எடுக்கிறேன். இது நான் ஓரளவுக்கு செக்ஷன்ஸ்லாம் கவர் பண்ண பிறகு நம்ம லேட்டஸ்ட் போர்டு அப்கிரேடேஷன் பேஸ்டாக எடுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து வின் வந்து இன்புட் வருது. வின் வந்து இதை பொறுத்த வரைக்கும் 18 வோல்ட் இருந்து இன்புட் வருது. 18 வோல்ட் வந்து இன்புட் வந்தனே இந்த 3 வோல்ட் ஆன் ஆகிடும். 3 வோல்ட் 5 வோல்ட் வந்து இதுவாகும், வெளியில் வந்துடும். இது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்கீமாட்டிக்கில் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் விரெக்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த விரெக்ன்ற வோல்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் பவர் ஐஸ்லேருந்து. இதை இன்னொரு வேர்டில் என்ன சொல்லலாம்னா ஸ்டாண்ட் பை வோல்டேஜ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த 5VL அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா இது எல்இடி அது போல் இடத்துக்கு தான் போகும். இந்த 3VL தான் நிறைய இடத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்க்குலாம் போகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வின்னு 19.5 வோல்ட்டு. ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 18 வோல்ட்டு. 3VL 5VL வந்துடும். அந்த பவர் ஐசிலேருந்து ரிலீஸ் ஆனோடனே நம்ம எங்கெங்கே பார்க்கணும் இம்பார்ட்டண்ட்டானா ஆர்டிசியில் பார்க்கணும். ஆர்டிசியில் நான் ஆர்டிசின்னு ஒரு செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆர்டிசின்றது சிமாஸ் பேட்டரி உள்ள ஏரியா. அங்கே போனால் தான் அந்த கிளாக்குக்கான, அதாவது ஆசிலேட்டருக்கு வந்து வோல்டேஜ் கொடுக்கும். ஆசிலேட்டருக்கு வோல்டேஜ் கொடுத்தா தான் அது ஏசி பல்ஸாக வந்து ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பவர் பட்டனுக்கு போனால் தான், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த அவுட்புட் வந்து SI1 ஒரு சிப்புக்கு வரும். அது பார்ட் 2ல் வரும். அதுக்கப்புறம் SIOக்கு இன்புட் வரும். அதுக்கடுத்த லிட் சுவிட்ச் வந்து என்ன சைலண்ட்டாக உள்ள ஒரு இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிங்க, ஆனில் இருக்கும்போதே க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். அடுத்தது பயாஸோட டிஃபால்ட்டாக இதுவரையிலும் 8வது பின்னுக்கு போகும். ஸோ இதுதான் இந்த வோல்டேஜ் எல்லாம் முதல் வந்து 19 வோல்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. இந்த காமன் ரெசிஸ்டரில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. 19.5 வோல்ட்டோ இல்லை 18 வோல்ட்டோ அந்த காமன் ரெசிஸ்டரில் கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம டைரெக்டாக போயிட்டு பவர் ஐசியில் போயிட்டு ஐசியுடைய ஏதாவது ஒரு அவுட்புட்டில் இது பாருங்க டாட் போல போட்டிருப்பாங்க. அந்த டாட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3VL 5VL தெரியும். இன்னொரு செக்ஷனில் வந்து நமக்கு காயில் வோல்டேஜ் வரும். அது பார்ட் 2ல் பார்ப்போம். சரி, இப்போ இந்த வோல்டேஜ் 3VL 5VL வருதா? ரைட்டு. ஃபஸ்ட்டு பவர் ஐசி 50% ஓகே. அண்ட் வந்து இதெல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா? ஏன்னா வந்து இது மல்டி லேயர் போர்டு. ஒரு லேயர் இருக்கும், அது கீழே இன்னொரு லேயர் இருக்கும். ஸோ இப்போ இதில் வர்றது வந்து இங்கே வரும். அப்போது உள்ளுக்குள்ளே இருந்து தான் வெளியில் வரும். இந்த லேயரில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட உங்களுக்கு இதோட கனெக்டிவிட்டி வராது. அப்போது வோல்டேஜ் வந்து போகாது. கரோஷன் ஆகும் பொதுவாக எலக்ட்ரானிக் போர்டு. அதனாலையும் கனெக்டிவிட்டி வராது. அப்போ நம்ம எடுத்து கொடுக்கணும் அந்த வோல்டேஜை. ஸோ இப்போ இந்த வோல்டேஜ்லாம் வந்து இருந்தால் தான் பேசிக்காக ஃபஸ்ட்டு லெவலில் ஆனாவும் 2 பார்ட் இருக்குது. இதில் வந்து பார்ட் 1 தான் இப்போ பார்க்குறோம். நம்ம பார்ட் 2 நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். சரியா? கிளாஸ் எடுக்கும்போதும் 2ஆக பிரித்து தான் எடுப்போம். ஏன்னா குழப்பம் வரும் அதில். சரி, இப்போ இந்த ஸ்கீமாட்டிக்கில் போயிட்டு இந்த 3VL எங்கெங்கெல்லாம் போகுதுன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கண்ட்ரோல் F 3VL டைப் பண்ணுறேன். இது வந்து பவர் ஐசிலேருந்து வருது. ஏன்னா பவர் ஐசி முதல் பார்த்துங்க, அதாவது 16th பின்னு இன்புட் என்ன பாருங்கள், 16th பின்னில் இன்புட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பவர் ஐசி. ஸோ பவர் ஐசின்றது வந்து 3 வோல்ட் ஆல்வேஸ் 5 வோல்ட் ஆல்வேஸ் எது கொடுக்குதோ அது வந்து பவர் ஐசி. ஸோ இன்னொன்று டிஃபால்ட்டாக சொன்னால் 2 காயில், சின்ன காயில் பக்கத்தில் இருக்கும் ஒரு போர்டில். காயில் ஏன் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஹை கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, சுவிட்சிங் சப்ளைக்காக கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த இது பாருங்கள், இதில் வந்து 8வது பின்னில் 3VL இருக்கும். ஆனால் பயாஸில் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கலாம், SIOவில் இல்லாமல் இருக்கலாம், பவர் ஐசியில் இல்லாமல் இருக்கலாம், RTC செக்ஷனில் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் மேஜராக ஆன் பண்ணுறதுக்கு. இதை தவிர்த்து மற்ற செல் லைன்லேயும் போது நம்ம பார்க்குறது ரொம்ப சிம்பிள், டெட்டு.
போர்டு டெட், எந்த ஒரு ஷார்ட்டும் எதுவுமே இல்லை. ஆனால் 3VL 5VL வருது, பவர் ஐசியில் வருது. ஆனால் மற்ற கனெக்டரில் மற்ற லைனில் வருதான்றதை பார்க்கணும். அப்போ நம்ம எடுத்தனே எப்படி பார்க்கறது அப்படின்லாம் கேட்டால் நம்ம வந்து இது போல் ஸ்கீமேட்டிக் அப்ரோச் பண்ணலாம். ஒரு போர்டுக்கும் ஐசி அந்த பொசிஷன் வந்து வித்தியாசப்படும். இப்போ வந்து இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் ஒரு சின்ன சின்ன வோல்டேஜ் சப்ளை கொடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அதோடைய வோல்டேஜே திருப்பி அது கொடுக்குறாங்க ரெஃபரன்ஸ்னு. ஸோ ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து சப்போர்ட்டட் வோல்டேஜ் தான். பாருங்கள், இந்த இதுலேயே போட்டிருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, டிசி பேட் அவுட்டில் நமக்கு 3 வோல்ட் ஆல்வேஸ். இது வந்து பார்ட் 2ல் வரும். 3VL மட்டும் வரணும். 3VL வந்தால் தான் இந்த போர்டு வந்து பவர் சுவிட்சுக்கெலாம் பவர் போகும், அப்போ தான் ஆன் ஆகும். சரி, நீங்கள் பாருங்கள், லீட் சுவிட்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பிளாக் டயக்ராம்னு சொல்லியிருக்கோம். லீட் க்ளோஸ் ஓப்பன் கொடுக்குறாங்க. இது கொடுக்கல, இந்த வோல்டேஜ் வரலன்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆகாது. அடுத்தது இது பாருங்க, ஆர்டிசி செக்ஷன் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக்ஷன். இது பார்க்குறது சின்ன செக்ஷன் போல் தான் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க சிமாஸ் பேட்டரி ஒர்க் ஆகலன்னா டேட் அண்ட் டைம் வராது, பயாஸ் வராதுன்னா அது மட்டுமே காரணம் கிடையாது. இந்த வோல்டேஜ் வந்தால் தான் எய்தர் வந்து பேட்டரியோட வோல்டேஜ் வரணும், அப்படி இல்லைன்னா 3VL வரணும். ஏதாவது வந்தால் தான் ஆர்டிசி விசிசின்னு வரும். ஆர்டிசி விசிசி வந்து இந்த பிசிஹெச் ஐசிக்கு போகும். அதாவது பிசிஹெச் ஐசிக்கு போகும், இந்த ஐசிக்கு ஃபீட்பேக்காக போகும், இன்புட்டாக போகும். போனாதான் இந்த கிளாக் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க, ICH RTC X1 X2 இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிளாக்கோடைய அவுட்புட்டு. ஸோ இது ஒர்க் ஆனால் தான் உங்களுக்கு வந்து போர்டு வந்து டெட் கண்டிஷன்லேருந்து வரும். மீண்டும் பாருங்க, இதுதான் வந்து பல்ஸ் கொடுக்குது, ஒரு ஏசி ஃப்ரீக்வன்சியே கொடுக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற போர்டு வந்து டிசி இல்லையா, ஸோ அதனால ஏசி ஃப்ரீக்வன்சி கொடுத்தா இது ஸ்டார்ட் அப் ஆகும். அடுத்தது 3VL சின்ன இதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய இடத்துக்கு வரும். நம்ம முக்கியமானதை மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்தந்த செக்ஷன் அதை சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதை ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மெயினாக வந்து SIOக்கு வரணும். பாருங்கள், SIOக்கு எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஐசிக்கு 128 பின். இதுதான் மேஜர் ரோலு. இதை நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எத்தனை பின்னில் வருது பாருங்கள். ஏன்னா அது பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு பின்னை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. 4 லைன் பேரலில் கொடுத்தா கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து அந்த ஐசிக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். 19, 46, 76, 88, 115 இது போல் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல செக் பண்ணாலே போதும். நம்ம SI1 போயிட்டு டேரெக்டாக அந்த பக்கத்தில் 3VL பார்த்து வோல்டேஜ் அடாப்டரை கொடுத்துட்டு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அடுத்தது பயாஸ்க்கு வரணும். நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா பயாஸ்ன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு மாஸ்பெட்டோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் சைஸில் வந்து இருக்கும். பாருங்கள், இதோட விசிசி சப்ளை வந்து 8வது பின்னில் வருது. ஸோ 8வது பின்னில் இருக்குது. ஸோ இந்த 8வது பின்னுக்கு வோல்டேஜ் வந்தால் தான் பயாஸ் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம பார்த்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். இதில் பவர் சுவிட்ச் பாருங்கள், பவர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், பவர் சுவிட்சுக்கு 3VL கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 3VL ஆப்சண்ட்டாக இருந்தால் இவங்க இந்த ப்ரெஸ் பண்ண இந்த பட்டனுடைய சிக்னல் வந்து வெளியில் போகாது. ஏன்னா ஜென்ரலாக பவர் ஐசியோட சிக்னல் இப்படி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி எவ்வளோ நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டேஷ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஏன்னா இது ட்ரிகர் பண்ணும்போது 0வாக மாறும். ஸோ நெகட்டிவ் சிக்னலாக மாறும். சிக்னல் மாறினா இதோடைய சப்ளை கொடுத்தாதான் நமக்கு இதோடைய ஃப்ளோ வந்து நம்ம இந்த இதுக்கு போகும். 38th பேஜில் என்ன இருக்குது, KBC பவர் பட்டனோட இன்புட் வந்து SIOக்கு போகும். SIOக்கு போனால் தான் SIO ஆன் ஆகும். ஸோ மேலோட்டமாக இந்த வோல்டேஜ்லாம் பார்த்தா போதும். இதெல்லாம் வந்து மற்ற VLAN இது போல் நிறைய இடத்துக்கு போகுது. ஸோ கன்வர்ஷன் வோல்டேஜ்லாம் போகுது. இதெல்லாம் அந்தந்த செக்ஷன் பார்க்கும்போது பார்க்கணும். இல்லைன்னா இது 43 பேஜ் நிறைய குழப்பங்கள் வரும். அதனால் மேலோட்டமாக நம்ம சொல்கிற இந்த பேசிக்ஸ் வரையும் பார்த்தாலே இது ஆன் பண்ணுறதுக்கான அது வேறு கண்டிஷனு, ஆன் ஆகலன்றதுக்கு அது வேறு கண்டிஷன். அது நம்ம அந்த ஏரியாவுக்கு போகும்போது அது பார்க்கணும். எப்போவுமே ஸ்கீமேட்டிக்கை ஃபுல்லாக பை ஹார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு போர்டுக்கு ஒரு ஸ்கீமேட்டிக் வரும். ஆனால் அந்த ஃப்ளோ டயக்ராம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களை கேட்குறாங்கன்னா 3VL எங்கெங்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் 3VL எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்புட் கொடுத்தவனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் 2 வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் 3VL 5VL. ஸோ ஆர்டிசி செக்ஷன் போகிறதுனால என்ன அட்வான்டேஜ், ஸோ கிளாக்கை ஜென்ரேட் பண்ணுது, கிறிஸ்டல் ஆசிலேட்டரை ரன் பண்ணுது. கிறிஸ்டல் ஆசிலேட்டரை ரன் பண்ணால் தான் பிசிஹெச் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது பவர் பட்டனுக்கு போனால் தான் ஆன் ஆகும். SIOக்கு இன்புட் கொடுத்தா தான் SIO ஸ்டார்ட் ஆகும். லிட் சுவிட்ச் ஒர்க் ஆகும். பயாஸ்க்கு தேவையான இன்புட்டை கொடுக்குறோம். சரிங்களா? இதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம SPI ஸ்டேட்டு
பார்ட் 1 3Vல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்ட் 2ல இன்னும் கொஞ்சம் இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வந்தது வந்து நோ பவர் ஆன், டெட்டாக இருக்குது, ஆன் ஆகல. அதுதான் இது, அதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஸோ இது நம்ம இது அந்த வோல்டேஜ்லாம் வரும்னு தெரிஞ்சாலே நம்ம இன்புட்டை கொடுத்துட்டு போர்டில் அந்தந்த ஏரியாவில் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். வரலன்னு சொன்னால் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் ப்ராப்ளம்ன்றது. சரிங்களா? இன்னும் ஸ்கீமேட்டிக்காக நம்ம போகக்கூடிய நாளில் ரொம்ப சம்மரைஸ் பண்ணி எளிமையாக எப்படி பார்க்குறதுன்றது பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.